அதில் என்னை பார்த்து ஒருத்தன் கேட்டான் எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் சார், நம்ப மாட்டீங்க. உடனே அவன் என்ன பண்ணான், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படிதான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நைட்டு 1 மணி வரையும் பேசிட்டு போனான். சைலண்ட் அட்டாக்காம போயிட்டான். அப்படி எனக்கா கோவம். சரி இவனை விடக்கூடாதுன்னு நான் பண்ணேன். எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை சார், ஐம் வெல் செட்டில்டு. பேங்க்கில் நிறைய பணம் போட்டு வச்சுருக்கேன், ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அவன் அப்படியும் விடலைங்க. சொல்கிறான் இன்சூரன்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ளே நாமினி போய் சேர்ந்துருவாங்களான்னு. அவன் என்ன பண்ணுவான். இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி, வெளியில் அப்படி கிடையாது. வெளியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தர் குட் மார்னிங் சொல்லுவாங்க. இந்த கல்வி கல்வி கல்வின்னு நம்ம ஒரு 3 சொல்ல பயன்படுத்துகிறோம். அந்த கல்வியில் இருந்து 3 வார்த்தையை தனியாக எடுக்கலாம். கல், கவி, வில். 3. இந்த 10ஆம் கிளாஸ் வரையும் படிக்கிறது கல். கல்லால் எழுதுவதை போல உன்னுடைய மனதில் அந்த பாடம் எல்லாம் ஏற்கனவே உள்ள பைகாட்டா கல்லில் செதுக்கின சிற்பம் மாதிரி, கல்வெட்டு மாதிரி இருக்கணும். இந்த +1 +2 கவி. கவினா என்ன, போயட்டு. ஜாலியாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக படிக்கணும். நீங்கள் இதை தாண்டிங்கன்னா அடுத்தது வில்லு. என்ன, உன் விளக்கு இலக்கு எதுவோ அதை நேராக சீராக போய்கொண்டே இருப்பது. அதுதான் கல்வியுடைய முழு அர்த்தம் பெற்றது. இப்போ நீங்கள் 2 தாண்டிட்டீங்க, 2வது தாண்ட போறீங்க. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பறப்பது என்று கேட்டால் மனிதன் செய்தவற்றில் பறப்பது பிளேனு, 2வது ராக்கெட் இல்லையா. ஹெலிகாப்டர் இருக்கு, பொம்மை ஹெலிகாப்டர் இருக்கு, அதெல்லாம் சரியா. இந்த பிளேனுக்கு 4 என்ஜினு. டேக் ஆஃபில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 என்ஜினை வேலை செய்யும். மேலே டேக் ஆஃப் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவோம், 2 என்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு 2 என்ஜினில் தான் போயிட்டு இருக்கோம். ஏன் 4 என்ஜின் என்னன்னா, முழு சக்தியும் சேர்த்தால் தான் அந்த உந்து கிடைக்கும், டேக் ஆஃப் கிடைக்கும். +2ல் இருக்கிற உங்களுக்கு 4 என்ஜினை ஆன் ஆகி டேக் ஆஃப் ஆனாதான் உங்களுடைய வாழ்க்கை டேக் ஆஃப் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக்கெட் அப்படிதான், தன் சக்தியெல்லாம் கீழே எவ்வளோ செலுத்துதோ அவ்வளோ மேலே ஏறும். அதே போலத்தான் உங்களோடதும். கல்வி திட்டம் மாறிடுச்சு. இப்போ மேடம் சொன்னாங்க 1 மார்க் கொஸ்டின் இருக்குன்னு. நான் படிக்கும் போதெல்லாம் 1 மார்க்லாம் கிடையவே கிடையாது, எல்லாம் மனப்பாடம் தான். நாங்கள் அதுலேயே மனப்பாடம் பண்ணியே பாஸ் பண்ணுவேன் நான். இப்போ கல்வி திட்டம் மாறிடுச்சு, அப்ஜெக்டிவ் வந்துடுச்சு. மகிழ்ச்சி, ஜாலி, ஞாபக சக்தி இருந்தால் போதும், எழுதிட்டு போயிடலாம். நான்லாம் படிக்கும்போது வெறும் மனப்பாடம். 8 முதல் பேஜிலேருந்து அடுத்த லாஸ்ட் பேஜ் வரையும் மனப்பாடம் பண்ணுவேன். தாஜ்மஹால் கட்டியது ஷாஜகான், ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். மனப்பாடம் பண்ணி கேள்வி வந்தால் பதில் எழுதிடுவேன். இப்போ அப்படி இல்லை. இப்போ அப்ஜெக்டிவ் சப்ஜெக்ட் நிறைய வந்துடுச்சு. தாஜ்மஹாலை கட்டியது ஏ ஷாஜகான், பி சல்மான் கான், சி ஷாருக் கான். முடிஞ்சு போச்சு. பையன் ஷாஜகானையே பார்த்ததில்லை, அவனை அந்த ஆளாக இருக்காரு. சல்மான் நோ, அவரும் அரெஸ்ட் ஆகிருக்கார். ஷாருக்கான் தான் கல்கட்டா டீம் இன்னைக்கு வரையும் கையில் வச்சுருக்கார். சார் அதே இல்லை, கல்வி திட்டங்கள் நாளுக்கு நாள் மாறுகிறது. நாம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். புதிதாக எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவமும் பயிற்சியும் நமக்கு வர வேண்டும். அதான் முக்கியம். அதுக்கு என்ன முதல் அடிப்படை தகுதி தெரியுமா? மனசில் முதல்ல இருக்கிற பயத்தை தூக்கி ஓர வைக்கணும். பயம் போய்விட்டாலே நீங்கள் பாதி பாசு. பயம் போகணும். இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக எத்தனையோ பேர் இறந்தாங்க, எத்தனையோ வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இன்னுயிரை தந்தார்கள். ஆனால் இன்னைக்கு கூட பகத்சிங் என்கிற போது ஒரு வேகம் நம்மிடம் பிறப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பகத்சிங் என்ற இளைஞனுக்கு பயம் என்பது கிடையாது. ஞாபகத்தில் வச்சிருக்கான். சார் அவனை தூக்கில் போட போகிற நாள் குறிச்சிட்டாங்க. எப்பவுமே தூக்கில் போடுற நாள் குறித்த பிறகு டெய்லி டாக்டர் வந்து செக் பண்ணுவார் அந்த கைதியை. ஏன்னா எடை குறைவான் பயத்தில். அதனால் ஒவ்வொரு நாளும் எடை பார்ப்பாங்க, உடம்பு நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. நம்ம சட்டம் அந்த மாதிரி, உடம்பு நல்லா இருந்தால் தான் தூக்கில் போடும்.
அந்த மாதிரி பார்த்துக்கினே இருந்தாங்க. பகத்சிங்குக்கு டேட்டு குறிச்சிட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, டெய்லி அவனுக்கு எடை கூடுது. டாக்டர் ஆச்சரியமாயிட்டார். சாதாரணமாக குறையுமே, உனக்கு கூடுதே எப்படின்னு. அப்போ பகத்சிங் சொன்னாராம், என்னுடைய தேசத்திற்காக என் உயிர் போக போகிறது என்பதை நினைத்து நினைத்து பூரிக்கிறேன் என்று சொன்னானா. அந்த பயம் இல்லாத தனம்தான் இன்றைக்கும் விடுதலை போராட்ட வீரர்கள் என்கிற போது நாம் பகத்சிங்கை நினைவு கொள்ளுகிறோம். எல்லாமேங்க, எல்லாமே. பயம் போயிடுச்சுன்னா போதும். நம்முடைய மாணவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குறைபாடு. மாறும், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள. நான்லாம் படிக்கும்போது வெறும் 3 ஹவர்னா 3 ஹவர் தான். இப்போ நிறைய மாறி இருக்கு. கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு டைம் தரேன். இப்போ நம்மளுக்குலாம் அப்படி கிடையாது. போய் உட்காந்தோன்னா பரபரன்னு தப்பாக எழுதுவோம். நல்லா அப்படிலாம் நிறைய எழுதியிருக்கு. ரொம்ப கஷ்டம். சரி, ஒன்றும் இல்லை, மாற்றங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ முன்னெல்லாம் ஜூ எப்படி தெரியுமா இருக்கும்? சிங்கம் புலி எல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும். நம்ம ஃப்ரீயாக சுற்றி பார்த்துன்னு வரலாம். இப்போ மாறி போச்சு. நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போகிறான், சிங்கம் சுற்றி நிற்குது. ஆமாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்தீங்களா? ஸ்கூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு 16 வயசில் ஒரு பொண்ணு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஸ்கூட்டிக்கு விருன்னு ஓட்டி போகுது இல்லை? ஆனால் நடிகர் அப்பாஸ் பார்த்துக்கிறீங்களா? வீடு வீடாக கதவை தட்டி உங்கள் வீட்டு டாய்லெட் க்ளீனாக இருக்குதான்னு கேட்குறான். ஸோ அவன் முடிவு பண்ணிட்டா பாருங்க யாருக்கு என்ன இதுன்னு. ஆமாங்க, சாப்பாடு மாறி போச்சு. உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கழிவறை, அதுக்கு வந்து இங்கிலீஷில் டாய்லெட்டுன்னு தான் பேர். அப்படி தானே? டாய்லெட் அப்படின்னா கழிவறை. டாய்லெட்டுன்னா கெட்ட வார்த்தையா? இல்லை. ஆனால் இப்போது இந்த இங்கிலீஷே பேசுகிற ஒரு கும்பல் இருக்குது. அவங்களாம் நம்மளை கேட்காமலே அதுக்கு பேர் ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டான். அதில் தப்பு இல்லை. இல்லை, என்ன பிரச்சனைனா, நம்ம 4 இடத்துக்கு போகிறோம் வரோம், ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம்னு தெரிஞ்சு போச்சு. எங்கள் ஆஃபீஸில் ஜிஎம் இருக்கார். ஜிஎம்முக்கு வயசு 84. இன்னும் ஜிஎம்மாக இருக்கார். ஏன்னா அவர் தான் எங்கள் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாஃபு. அதனால் ஒரு ப்ரௌடாக அவரை வச்சுருக்கோம். 84 வயசு சார், ஆக்டிவாக இருப்பார். இப்போவும் 2 வீலரில் தான் வருவார். நல்லா அன்பாக பேசுவார், வாடா போடான்னு வரும். ரொம்ப பெரியவர், நல்ல மனுஷன். அவருக்கு இது தெரியாது. எது டாய்லெட்டு ரெஸ்ட் ரூமாக மாறினார். அவர் 9 மணிக்கு வந்தார், ரிசப்ஷனில் பொண்ணை காணோம். யார் ஷீனே டெலிஃபோன் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டார். அது கான் டு ரெஸ்ட் ரூம்னுச்சு. அவர் என்ன பண்ணுறதுக்கு நேராக போய் அந்த பொண்ணை மெமோ கொடுத்துட்டாருங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டார். எல்லாம் அழுகுது. நான் உள்ளே போனேன்னா என்ன, ஜிஎம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. என்ன ஜிஎம்னு? சீனியர் ஜிஎம்னு. நேராக போனேன் நான். என்னடா சார், சரஸ்வதி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா? மேலே. ஆமாம். ஏன்? 9 மணிக்கு வேலைக்கு வரா, 8 உடனே வந்த உடனே வரஸ்ட்டு அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்க ரெஸ்ட் ரூம் போனாங்க சார். அதுக்கு தான் அப்படின்னாரு. ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட் சார் அப்படின்னு. யார் சொன்னது? எல்லாரும் சொல்கிறாங்க சார். டேய், அவர் ஒரு கேள்வி கேட்டார் சார். டேய், என்னடா இங்கிலீஷ் பேசுறீங்க? இப்போ நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பீங்களா, அந்த ரூம் பேருனா என்ன? ரெஸ்ட் ரூம் சார். இந்த உடம்பு சரியில்லைன்னா, திடீர்னு ஆஃபீஸில் உடம்பு சரியில்லைன்னா ஸ்டாஃப் ரெஸ்ட் எடுப்பாங்க சார் ஒரு ரூமில். அதுக்கு பேர் நானா ரெஸ்ட் ரூம் சார். என்னடா இங்கிலீஷு? சாப்பிட்ற இடத்துக்கும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க, சாப்பிட்டு போகிற இடத்துக்கும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க சார். நம்ம வேறு வழி, எல்லாமே மாறி போச்சு. ஒரு காலத்துலலாம் சாப்பாடெல்லாம் வந்து பந்தி தான் போட்டுருந்தாங்க. உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போல்லாம் பஃபே ஆரம்பிச்சுட்டாங்க. பஃபே தெரியுமா எல்லாருக்கும்? பிளேட்டில் நம்மளே க்யூவில் நின்று, நம்மளுக்கு அது ஒத்து வராது. அந்த பிளேட்டே 1.25 கிலோ இருக்குது மேடம், பீங்கான் பிளேட்டு. அதை எடுத்து வச்சு நீ க்யூவில் நிற்கும் போது எங்கேயோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பார்த்துக்கிறீங்களா? அது நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு சாப்பிட தெரியாது. அது க்யூ நவரம்னு வராது. அப்படியே பார்த்துக்கினே இருந்தால் நம்ம எதிர்க்க ஒருத்தன் 2 குலோப் ஜாமுன் எடுக்கிறான். பக்குன்னு இருக்கும் உங்களுக்கு. நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா? தீர்ந்து போச்சுன்னா அவனுக்கு ரீஃபில் பண்ணுவானுங்களா? பண்ண மாட்டாங்க. சில பேர் அதுக்கே சாமி கிட்ட வேண்டிப்பான், போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் 2 ரூபா போடுறாங்க. ஆனால் சில பேர் இதுலேயே பிஎஸ்டி வாங்கினவன் இருக்கான் சார். நம்ம ஒன்று எடுக்கிறதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். இப்போ என்ன இதில் கோரனா, கல்யாணத்துலேயும் பஃபே வந்துடுச்சு.
போன மாதம் ஒரு ரிசப்ஷன் போனேன் ஒய்ஃபோட பஃபே. என் ஒய்ஃப் ரொம்ப தெளிவாயிட்டா. பட்டு புடவை புதுசு, நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன், எனக்கு நீங்கள் போயிட்டு ஒய்ஃபும் பையனும் உட்காந்துட்டாங்க. நான் நின்று க்யூவில் நின்று முதல்ல வாங்கி ஒய்ஃபு கொடுத்துட்டு, ரெண்டாவது வாங்கி பையனுக்கு கொடுத்துட்டு, மூணாவது நான் சாப்பிட்ணும்ல. நான் போய் நின்று அந்த ஆளே கேட்குறான், யோ தட்டு தட்டா நீயே சாப்பிட்ற, எல்லாரும் சாப்பிட வேணாம். மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு எல்லாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி உங்கள் லைஃப்பில் வரும். ரோல் மாடல் யார் அப்படின்னு என் வாழ்க்கையில் சொல்கிறேன். எனக்கு ஒரு ரோல் மாடல் உண்டு. 5 வருஷமாக என் உயிரெடுத்தான். அவன் பேர் மகேஷ், எங்கள் பெரியப்பா பையன். ஒன்றும் இல்லைங்க, என் வயசு, என் கிளாஸு. உயிரெடுத்தான் சார், 5 வருஷம் சார். என்னன்னா எங்கள் மகேஷ் நல்லா படிக்கிற பையன். இந்த 100க்கு 100 வாங்குவானுங்கள, அந்த மைனாரிட்டி. நம்ம 100க்கு 35 வாங்குற மெஜாரிட்டி. 34 தான் வாங்கியிருப்பேன். வாத்தியார் பார்த்து ஒன்று போட்டோம் அப்படின்னு. அந்த 35 வாங்கி பாஸ் பண்ணுற மகிழ்ச்சி இருக்குது சார். அது 100 வாங்கினவனு கூட இருக்காது, 98 வாங்கினவனுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா 2 மார்க்கு குறைஞ்சிச்சேன்னு எழுதுனப்பான். நமக்கு அந்த கவலை இல்லை. 35 கம்ஃபர்டபுள். என்ன தெரியுமா ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா சார்? அந்த புக்கை இனிமேல் பார்க்க வேணும். ஒரு தொல்லை முடிஞ்சுது. ஆவரேஜ் தான். ஆனால் எங்கள் மகேஷ் நல்லா படிக்கிறதான். எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்க, உயிர் எடுத்துருவாங்க. என்ன இவன் 100க்கு 100 எடுக்கிட்டாங்க. பஸ்ஸு பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவாங்க, சித்தி நான் 100க்கு 100 தான். அவன் போனோடனே எனக்கு முதல்ல விழும். நீ எவ்வளோ? நான் 36. அவனை பாரு படிக்கணும்னா மகேஷை மாதிரி இது. மகேஷ் ஐயோ, வாழ்க்கையில் காலையில் எழுந்ததுலேருந்து மகேஷை பாரு மகேஷை பாருங்க. அந்த படுவா போய் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டான். +2ல் ஸ்டேட்டில் 2வது, சாரி டிஸ்ட்ரிக்டில் 2வது. நான் வந்து +2 பாஸ். அவனுக்கு என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு, கிண்டி என்ஜினியரிங் காலேஜ். எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனேன். நம்ம மார்க்குக்கு 2 டிபார்ட்மெண்ட் தான் அவைலபிள். ஒன்று ஹிஸ்ட்ரி, இன்னொன்று தமிழ் லிட்ரேச்சர். ஜஸ்ட்டு பாஸு. கொடுத்த வரையும் போதும் சாமின்னு வாங்கி வந்துட்டேன். அவன் என்ஜினியரிங் காலேஜ் போனான். சும்மா இருக்கிறான் வந்து சொல்லிட்டு போனான் இன்ஜினியரிங் அப்படின்னா. எங்கள் அம்மா என்ன திரும்பி நீ நான் ஹிஸ்ட்ரி அப்படின்னா. பார் மகேஷை பார் மகேஷை பார் சார், கோல்டு மெடல் யூனிவர்சிட்டியாக தான். நான் பிஏ செகண்ட் இயர் பாஸ் பண்ணேன். அவன் கோல்டு மெடல் வாங்கினவனே ப்ரைவேட் கம்பெனியில் கூப்பிட்டு 40,000 ரூபா. அப்போது 40,000 ரூபா சம்பளம். அப்போவே நான் படித்த படிப்புக்கு 4,000 ரூபா சம்பளம். எங்கள் அம்மா அவன் 40,000 வாங்குறான். நான் சொன்னேன் என் படிப்புக்கு 4,000 சாப்பிட்றதே ஜாஸ்தி. 40,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸே எடுக்க முடியாது என்னால். என் உயிர் போச்சு சார் 5 வருஷம். இன்னொரு நாள் விடிய காலையில் வந்தான், பேரிடி அதுதான். எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சுன்னா 1 லட்சம் சம்பளம் மாதம்னா அதோடு முடிஞ்சுது என் லைஃபு. எங்கள் அம்மா வேலை தேடுனாங்க, எல்லாம் போச்சு. 5 வருஷம் பழகா போச்சு. என் வேலையும் விட்டேன். ஆனால் மகேஷ் போனால 1 லட்ச ரூபா சம்பாதிச்சான். வாழ்க்கையில் அவனு எனக்குன்னு அவன் செஞ்ச ஒரே நன்மை ஒன்று இருக்குது. அங்கே போய் நான் பண்ணான் சார் 2 வருஷம் கழிச்சு. அங்கே இருக்கிற அந்த கருப்பின பெண்ணில் நீக்ரோ அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இவ்வளோ நாளாக மகேஷ் சொன்னது ஒன்றும் பண்ணல, நீ என்ன நினைக்கிறேன்னு. அவன் கிடக்குறான்டா உருப்படாதவன் போட. எங்கள் அம்மா கிட்ட இருந்து அந்த மகேஷ் உருப்படாதவன் ஒரு வார்த்தை வாங்கிறதுக்கு. ஆனால் நண்பர்களே, ஒன்று என்னோட படிப்பில் நான் கம்மியாக இருந்தேன். சரியா, என் படிப்பில் கம்மியாக இருந்தேன். நான் செகண்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் எங்கள் தமிழ் பேராசிரியர், மாநில கல்லூரியில் எங்கள் தமிழ் பேராசிரியர்கள் மு மேத்தா, கவிஞர் மு மேத்தா, மே சுந்தரம், இதெல்லாம் வந்து ஜெயண்ட்டு. அவங்க கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, உனக்கு தமிழ் நல்லா பேசுகிற, டெக்னிக்காக பேச தெரியுது, பட்டிமன்றத்தில் பேசுகிற முறை தெரியுது, நீ வேலைலாம் பார்க்காத, இதில் கவனம் செலுத்துன்னு சொன்னாங்க. நான் செஞ்சேன். இன்றைக்கி உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடாக போய் பேசிட்டு வரேன். எனக்கு ரோல் மாடல் என்பது என்னுடைய ஆசிரியர்கள் தான். மாணவர்களே, ரோல் மாடல்லாம் வெளியில் தேடாதீங்க. ரோல் மாடல் என்பது நம்முடைய ஆசிரியர்களும்
நம்மை பெற்ற தாய் தந்தையிடம் தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதான் உண்மை. இந்த ரோல் மாடல் நீங்கள் வந்து எல்லாரும் சும்மா சொல்லுவாங்க, அப்துல் கலாம் எல்லாம் ராக்கெட் விடுவோமா, அப்துல் கலாம் மாதிரி வாங்க, அப்துல் கலாம் எல்லாம் ராக்கெட்டை விட போகிறோம். எதை அடைய வேண்டும் என்ற ஒரு துணிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். எதை அடைய வேண்டும் என்பது தெரிய வேண்டும். நிறைய பேருக்கு அது தெரியாமலே கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். சரி, நானே பார்க்குறேங்க, எல்கேஜி 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை நீ என்னவா வரப்போற அப்படின்னா டாக்டர் இன்ஜினியர். இது எல்கேஜி படிக்கும்போது +2 படித்த பையனை கேட்குறேன் என்னடா பண்ண போகிற அப்படின்னா தெரியல சார், பயமாகுது. அப்பாவை தான் கேட்கணும். இல்லை நீ படிக்க போகிறா, அப்போ தான் டிசைட் பண்ணணும். அதாவது எதை அடைய வேண்டும் என்ற தெளிவே இல்லாமல் இருந்தால் கஷ்டம். சிகரங்களை நோக்கி என்பது எது தெரியுமா? எது உன் சிகரம் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும்.